புதுச்சேரியில் பிரபல பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மைய உணவகம் சுகாதாரமற்ற முறையில் செயல்படுவதால் சுற்றுலாத்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையம் பல்வேறு வகை உணவகங்கள், ராட்டினம், கேளிக்கை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டுள்ளது. இந்த பொழுதுபோக்கு மைய உணவகத்தில் இந்தியன், இத்தாலியன், சைனீஸ் மற்றும் தமிழ் பாரம்பரிய உணவு உள்ளிட்ட பல்வேறு உணவுகள் கிடைப்பதால் இங்கு வருபவர்கள் சாப்பிட்டு சென்ற பிறகு உடனடியாக சாப்பிட்ட தட்டு அகற்றப்படாததால் அதே தட்டில் உள்ள உணவை அங்கு சுற்றித் திரியும் தெருநாய்கள் சாப்பிடுகிறது. இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், உணவகம் உள்ளிட்ட இடம் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாகவும் சமூக ஆர்வலர் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்நிலையில் இதுகுறித்து சுற்றுலாத்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மத்திய அரசு மற்றும் மாநில அரசை கண்டித்து துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் விநியோகத்தை தனியார் மயமாக்குவதற்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள், காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டக்காரர்களை பெரிய கடை காவல் நிலையம் அருகில் தடுப்புகளை அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து மின்துறை தனியார் மயமாக்குவதை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிய வண்ணம் தடுப்புகளை மீறி துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடச் சென்ற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் கோயிலில் வருடாந்திர ஆவணி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடிமேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் கோயிலில் வருடாந்திர ஆவணி திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெற்ற இந்த திருவிளக்கு பூஜையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து விளக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தனர். பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் பிரான்சுவா பேரு தோல்வியடைந்த நிலையில் அவரது தலைமையிலான அரசு கவிழ்ந்தது. பிரான்சில் அரசின் கடன்களை எதிர்கொள்ள பிரான்சுவா பேரு முன்மொழிந்த சிக்கனமான நிதி கொள்கைக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பிரான்சுவா பேரு தனக்கான ஆதரவை நிரூபிக்க மேற்கொண்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்தார். இதனால் பிரான்சில் கடந்த 12 மாதங்களில் 4வது பிரதமரை தேர்ந்தெடுக்கும் சூழல் உருவாகியுள்ளது. மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை சொந்த உபயோகத்திற்கு திருடிய 15 விமான நிலைய மூத்த அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை விமான நிலையத்தில் பயணிகளின் உடைமைகளை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சோதித்து அனுப்புவது வழக்கமான ஒன்றாகும். இந்த சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட எண்ணெய் பாட்டில்கள், தேங்காய்கள், மிளகாய் பொடி பாக்கெட்கள், பொம்மைகள், சிகரெட் லைட்டர்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை அளிப்பதற்காக அங்குள்ள அறைகளில் இருப்பு வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை விமான நிலைய மூத்த அதிகாரிகள் பலர் தங்கள் சொந்த உபயோகங்களுக்கு திருடிச் சென்றது தெரிய வந்துள்ளது. மேலும் விமான நிலையத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்ட போது இந்த நூதன திருட்டை கண்டுபிடித்த மேல் அதிகாரிகள் இதில் ஈடுபட்ட 15 பேரை பணி நீக்கம் செய்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.